அன்பானவர்களே, என் எலும்புகளில் எரியச்சும் எழுப்புகிற தலைப்பின் கீழாக ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், இயேசுவே என் மூலமாக வெளிப்படும். இயேசுவே என் மூலமாக மகிமைப்படும். சின்ன வார்த்தை தான் பாருங்க. இயேசு என் மூலமாக வெளிப்படணும். ஆமென். இயேசு என் மூலமாய் மகிமைப்படணும். இதை மனதில் பதித்து வாழுங்கள். ஆமென். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? மாற்றங்கள் வரும். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட தெய்வ பிள்ளையே, ஒரு 10 முறை இதை நீங்க சொல்லுங்களேன். இயேசுவே என் மூலமா வெளிப்படுங்க. இயேசுவே என் மூலமா டெய்லி 10 முறை. இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு எக்ஸசைஸ்லாம் பண்றாங்கல்ல, டயட் ஃபாலோ பண்ண எல்லா காரியங்களே எழுப்புதலுக்காக இதை செய்யுங்கள். 10 முறை ஒரு நாளைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி, இயேசுவே என் மூலமாய் வெளிப்படுங்க, இயேசுவே என் மூலமாய் மகிமைப்படுங்க. காலை எழுந்தோன்னு சொல்லுங்க. மறைந்த முன்னாள் பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார், காலை எழுந்தோன்னு என்ன சொல்லுவாரா? என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும். ஐயா அவர் முடித்து காண்பித்தார். ஐயா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையே என் மூலமாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் வல்லமை வெளிப்படும் சொன்னீங்கன்னா வெளிப்படும். ஆமென். என் மூலமாக இயேசுவே நீங்க மகிமைப்படும் என்று சொல்வீர்களானால் நிச்சயமா மகிமை பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 10 முறை சொல்லுங்க. ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். God bless you.